ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இன்னொரு அழகான ஒரு பெயிண்டிங் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பெயிண்ட் பண்ண எடுத்திருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் பேனல் தான் எடுத்திருக்கேன். 6x8 இன்ச்லாம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மெட்டீரியல் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அக்ரலிக் பேப்பர், கேன்வாஸ் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் டேஸில் லோக்கல் ஆன்லைனில் வந்து இந்த ஒரு பெயிண்ட் செட் பார்த்தேன். 24 கலர்ஸ் ரீசனபிள் ப்ரைஸில் கிடச்சிச்சு. சரி, ஓகே, வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதில் தான் நான் இன்றைக்கி பெயிண்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பெயிண்டிங் கான்செப்ட் என்னென்னா நேச்சர் சீனரி தான். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட் நான் வந்து அந்த கேன்வாஸை வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டேன் மாஸ்கிங் டேப்பை யூஸ் பண்ணி. கீழே வந்து கலர்ஃபுல்லான வாட்டர் ஃபால் இருக்க மாதிரியும் மேலே வந்து ஸ்கை அண்ட் கிளவுட் இருக்க மாதிரியும் தான் வரைய போகிறோம். ஸோ கீழே வந்து கலர்ஃபுல்லான வாட்டர் ஃபாலுக்கு வந்து நான் வந்து 5 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட கேன்வாஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு கலரை பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷை ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கலர் வந்து பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு கலர் இன்னொரு கலரும் வந்து மிக்ஸ் ஆகாது. அதே மாதிரி அந்த இடத்த வந்து 2 கலருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிளெண்டிங் ஏரியாவுக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு நடுவில் இதே மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே பிளெண்ட் ஆயிரும். இதே மாதிரி நான் 5 கலர்ஸையும் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் அதை நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாஸ்கிங் டேப் இடுங்க. இப்போ அதே மாஸ்கிங் டேப்பை வந்து கீழே வந்து இதே மாதிரி வந்து நான் வந்து மாஸ்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து மேலே ஸ்கை வரைகிறப்ப மேலே இருக்க கலர் வந்து கீழே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அதுக்காக தான் அது பண்ணுறோம். ஸ்கைக்கு வந்து நான் வந்து லைட் ப்ளூ கலரும் அதுக்கு மேலே வந்து டார்க் ப்ளூ கலரும் வந்து கலர் பண்ணிக்கிறேன். இதுக்கும் அதே ப்ரஷ் தான். இதுக்கும் நான் அதே ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண பெயிண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதாவது தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாகவே கலர் பண்ணுற மாதிரி இருந்தது. சில கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து கீழே வந்து கொஞ்சம் ஒயிட் கலரை மிக்ஸ் பண்ணி நான் வந்து பண்ணிக்கிறேன். அப்போ வந்து எனக்கு பார்க்குறப்ப கீழேருந்து லைட் ப்ளூலேருந்து மேலே வந்து டார்க் ஷேட் போகிற மாதிரி இருக்கும். பார்க்க வந்து ரியலாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து கிளவுட் பண்ண போகிறோம். கிளவுடுக்கு வந்து எப்பவும் போல் நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் சின்னதாக இருக்கக்கூடிய ஃப்ளாட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து கிளவுட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டியூட்டோரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சை வச்சு கிளவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஸ்பாஞ்சை லைட்டாக டிப் பண்ணி லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு வந்து கிளவுட் எஃபெக்ட் வந்துடும். நீங்கள் இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி அந்த மெத்தட் சொல்லிட்டேங்கிறனால நான் வந்து இதில் ப்ரஷ்ஷில் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இதில் எப்படி சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபுல் ட்ரை ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம கிளவுட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே இருக்காது இல்லையா. ஸோ மேலே லைட்டாக ஒயிட்டாக தெரியும், கீழே வந்து லைட் ப்ளூவில் தெரியும். அது மாதிரி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளவுடோட கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா. இங்கே வந்து நம்ம வந்து டே டைமில் தான் வரைகிறோங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டு கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லைட் ப்ளூவை எடுத்துகிட்டு இது மாதிரி கீழே இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் லைட்டாக வந்து லைட் ப்ளூ பண்ணுறப்ப அது பார்க்க கொஞ்சம் ரியலாக இருக்கும். அதுக்காக தான் வந்து லைட் ப்ளூ வந்து இது மாதிரி சின்ன சின்ன இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். அப்போ தான் அது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக நான் சில இடங்களில் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோ பண்ணால் ரொம்ப போராக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அதே ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து சின்ன சின்னதாக கிளவுட் வந்து மேலே லைட்டாக ரேண்டமாக இருக்க மாதிரி இதே மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து கிளவுட் ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. இது ஃபுல்லாக காய வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரீஸ் அண்ட் புஷஸ் இருக்க மாதிரி வரைய போகிறோம். இதுக்காக வந்து நான் வந்து டார்க் க்ரீன் கலரும் பிளாக் கலரும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து டார்க் க்ரீன் கலர் கூட லைட்டாக பிளாக்கை வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கான ஷேட் கிடைக்கும். அந்த ஷேடை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து புஷஸ் வரைய போகிறேன். ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா அதே சின்ன ஃப்ளாட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்படி லைட்டாக டேர்ன் பண்ணுறப்ப அந்த வந்து ஒரு ரியலான புஷஸ் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அதுதான் ட்ரிக் இதில்.
இது ஃபுல்லாக அடிச்சதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஷேடு கொடுத்தா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் வந்து எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லோ கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ணுறப்ப வந்து அதோட லைட் ஷேட் லைட் க்ரீன் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். உங்கள்கிட்ட வந்து டேரெக்டாக லைட் க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி இப்போ மேலே சில இடங்களில் மட்டும் ரேண்டமாக இது மாதிரி லைட்டாக கலர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் 3 கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டார்க் க்ரீன், அப்புறம் வந்து லைட் க்ரீன், அதுக்கப்புறம் எல்லோ. இது மாதிரி 3 கலர் யூஸ் பண்ணுறப்ப அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வாட்டர் ஃபால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, இப்போ பார்த்தா அது வாட்டர் ஃபால் ஃபீலிங்கே இல்லை இல்லையா, அது வந்து ரியலாக தெரியணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒயிட் கலரை யூஸ் பண்ணி இதே மாதிரி, அதாவது ஸ்ட்ரைட்டாக போடாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே மட்டும் லைட்டாக டேர்ன் பண்ணிவிட்டு கீழே வரப்போ மட்டும் ஸ்ட்ரைட்டாக போடணும். ஏன் இது மாதிரி வரைகிறோம் அப்படின்னா இப்போ வாட்டர் ஃபால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனாக வரும். பட் வந்து இங்கே வரைகிறது வந்து நமக்கு வந்து லைட்டாக கர்வாக இருக்க மாதிரி வரைகிறோம். அதனால லைட்டாக மேலே மட்டும் லைட்டாக வளைச்சிட்டு கீழே வரப்போ ஸ்ட்ரைட் லைனாக வரைஞ்சிக்கிறோம். நீங்கள் வந்து அதே மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஃப்ளாட் ப்ரஷ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மேலேருந்து ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரஷ் வந்து ட்ரையாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலரே போயிடும். ட்ரையாக இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரியலான ஒரு வாட்டர் ஃபால் எஃபெக்ட் இருக்கும், லைட்டாக தண்ணி விழுகிற மாதிரி அந்த எஃபெக்ட் இருக்கும். இப்போ வந்து மேலே ஃபுல்லாக அடிச்சாச்சு. கீழே வந்து வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி வரைய போகிறோம். அதுக்கு வந்து நான் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இதே மாதிரி பெயிண்ட்டை லைட்டாக அப்ளை பண்ணி இது மாதிரி லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக பண்ணுறப்ப வந்து ரியலான ஒரு வாட்டர் ஃபால் எஃபெக்ட் இருக்கும். கடைசியாக சின்ன ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி லைட்டாக பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து இன்னொரு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக இது மாதிரி தட்டினீங்கன்னா சின்னதாக வந்து அந்த பெயிண்ட் வந்து லைட்டாக விழுகிறப்ப அது பார்க்க வந்து ரியலான ஒரு வாட்டர் ட்ராப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு புரியுதா, கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை வேறு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching.